வராகியம்மன் சிவபெருமானுக்கு உதவிய கதை இது. அந்தகாசுரன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக இருந்தான். பிறகு ஹிரண்யாக்ஷனால் வளர்க்கப்பட்டான். பிரம்மாவிடம் பெற்ற வரத்தின் மூலம் உலகங்களை வெல்லத் தொடங்கினான். ஒரு நாள் அவன் பார்வதி தேவி மீது ஆசை கொண்டதால் சிவபெருமானுக்கு கோபமூட்டியது. இதனால் கடுமையான போருக்கு வழிவகுத்தது. சண்டையின் போது அந்தகாசூரனின் குருதியில் இருந்து புதிய அந்தகாசூரர்கள் தோன்றினர். விஷ்ணுவின் வேண்டுதலின்படி சப்தகன்னியர் தோன்றினர். அப்போது வராகி அம்மன் அந்தகாசூரனின் குருதி தரையில் விழுவதற்கு முன் அதனை குடித்தாள். இறுதியில் சிவபெருமானின் சூலத்தால் அந்தகாசூரனின் தலையை சிதைத்தார். வராகி அம்மன் அந்தகாசூரனின் குருதியை குடித்து சிவனுக்கு உதவிய இந்த கதை பிரச்சனைகளின் மூல காரணங்களை கண்டறியும் முக்கியத்துவத்தையும், முக்கியமான சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது வழிகாட்டலும் உதவியையும் தேவைப்படும் என்பதை உணர்த்துகிறது.